போதைப் பொருள் இல்லா கோவையை உருவாக்க அரசு காவல்துறையுடன் இணைந்து யங் இந்தியன்ஸ் கோவை முன்னெடுத்த விழிப்புணர்வு பேரணி. 300க்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற நமக்கு வேண்டாம் விழிப்புணர்வு பேரணி. இந்திய தொழில் கூட்டமைப்பு யங் இந்தியன்ஸ் கோவை அமைப்பின் சார்பில் நமக்கு வேண்டாம் போதையில்லா கோவை என்ற நகர அளவிலான போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி நிகழ்ச்சி கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள மீடியா டவர் அருகே நடைபெற்றது. போதைப்பொருள் இல்லா கோவையை உருவாக்கும் தமிழக அரசின் நோக்கத்திற்கு ஆதரவாக இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. இதில் கோவையின் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 300க்கு மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு KS ஸ்ரீ கிரிபிரசாத் மற்றும் கோவை மாநகர காவல்துறை வடக்கு சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் திரு B தங்கத்துறை IPS ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சி போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணியுடன் தொடங்கியது. மாணவர்கள் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான வாசகங்கள் இடம்பெற்ற பதாகைகளை ஏந்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணியாக சென்றனர். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் பொறுப்பான சமூகத்தையும் உருவாக்கும் செய்தியை அவர்கள் வலியுறுத்தினர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய யங் இந்தியன்ஸ் கோவை தலைவர் ராகுல் காமத், போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவது அனைவரின் கூட்டு பொறுப்பாகும். அரசு, காவல்துறை, கல்வி நிறுவனங்கள், பெற்றோர் மற்றும் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் இளைய தலைமுறையை பாதுகாக்க முடியும். விழிப்புணர்வும் கல்வியும் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளுமே இந்த சமூக போராட்டத்தின் அடித்தளமாக அமையும் என்று தெரிவித்தார். சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களிடம் உரையாற்றுகையில் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் தங்களது நண்பர்கள் மற்றும் சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் தூதுவர்களாக செயல்படுமாறு மாணவர்களை ஊக்குவித்தனர். நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக சிறப்பு விருந்தினர்கள் தலைமையில் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களும் போதைப் பொருட்களிலிருந்து விலகி இருப்பதுடன் தங்கள் கல்லூரிகள், குடும்பங்கள் மற்றும் சமூகத்தில் விழிப்புணர்வை பரப்புவதாக உறுதியளித்தனர். மேலும் மாணவர்களின் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள், சிறப்பு விருந்தினர்களின் உரைகள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு சுவரொட்டி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் போதைப்பொருள் இல்லா ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான கோவையை உருவாக்கும் பணியில் அரசு மற்றும் காவல்துறையுடன் தொடர்ந்து இணைந்து செயல்படுவதற்கான தனது உறுதிப்பாட்டை இளம் இந்தியன்ஸ் கோவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இளைஞர்களே இந்த மாற்றத்திற்கான முன்னோடிகளாக இருந்து சமூகத்தின் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற செய்தியை இந்நிகழ்ச்சி வலியுறுத்தியது. நமக்கு வேண்டாம் போதையில்லா கோவை என்ற இந்த இயக்கம் பொறுப்புள்ள குடிமக்கள், கல்வி நிறுவனங்கள், அரசு மற்றும் இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் போதைப் பொருள் இல்லாத சிறந்த கோவையை உருவாக்க முடியும் என்பதை மீண்டும் ஒருமுறை உணர்த்தியுள்ளது. நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நம்ம எங்கேயுமே வேலைக்கே தேவை, நம்ம காலேஜே நமக்கு வேலை கிடைக்குது. கை தட்டுறாங்க, நீங்க யாருமே கை தட்ட மாட்டேங்கிறீங்க. Start பண்றது it may become a habit and it will lead to pure addiction to the normal life. Not only spoils family and ultimate. எல்லாமே சேர்ந்து ஒரு கோரஸ். வணக்கம், YI கோயம்புத்தூர். இன்னைக்கு கோயம்புத்தூர் சிட்டி போலீஸும் பின்ன கவர்மெண்ட் கிட்டே சேர்ந்துட்டு ட்ரக் அவேர்னஸ் நமக்கு வேண்டாம்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் பல வருஷம் முன்னாடி ஆரம்பித்து இந்த வருஷமும் பண்ணிகிட்ருக்குறோம். இது என்னென்னா, நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற யூத்துக்கும் அவங்களுக்கு தெரிய வைக்கணும். ஏன்னா ட்ரக்ஸுங்கிறது ஒரு இருக்கக்கூடாது நம்ம சொசைட்டியில். ஸோ நம்மளோட இனிஷியேட்டிவ் இல்லைன்னா நம்ம ஹெல்த்தும்
யுவா வெர்டிக்கல் இது வச்சுட்டு அவங்ககிட்ட மெயினாக என்ன ஸ்பெசிஃபை பண்ண சொல்கிறோன்னா, இந்த ட்ரக்ஸுங்கிறது நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டோம். ஸோ அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஒரு போன வாரமே காலேஜுக்கு போய் அவேர்னஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி இன்னைக்கு நம்ம 2 சீஃப் கெஸ்ட் திரு கிரிபிரசாத் அவர்கள் டிவிக்கு எம்எல்ஏ நம்மக்கிட்ட இருந்தார், பின்ன டிசி சாரும் வந்திருந்தாருங்க. ஸோ அவங்க 2 பேரும் சொன்ன லைவ் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லிட்டு எப்படி இன்னைக்கு யூத்தில் நிறைய பேர் ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க வாழ்க்கை கெட்டு போகுது, இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லி இன்னைக்கு ஈவெண்ட் ஆரம்பிச்சு தந்தாங்க. ஸோ நிறைய போஸ்டர் மேக்கிங் சொல்லிட்டு போன வாரம் பண்ணதுக்கெல்லாம் ஃபெலிசிட்டேட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு 300 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 300 மீட்டர் காலேஜ் ஒரு அவேர்னஸ் ரேலி மாதிரி நடந்துட்டு பிளக்கார்ட்ஸில் மெசேஜ் ட்ரக்ஸ் நம்மளுக்கு வேண்டாம், ட்ரக் ஃப்ரீ கோயம்புத்தூராக பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லி இந்த ட்ரக் அவேர்னஸ் ரேலியை நிரூபித்துறாங்க. இந்த மீடியா டவரில் வச்சுட்டு 300 பேர்த்துக்கு அவங்க அட்ரஸ் பண்ணிட்டு இதுதான் மெயின் இது நம்ம வய கோயம்புத்தூர்லேருந்து சொல்ல விரும்புகிறோம், ட்ரக் ஃப்ரீ கோயம்புத்தூராக பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த ஆரம்பிச்சிட்டோம், இதுமேல் எல்லா யூத்துக்கும் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இன்னைக்கு 300லேருந்து ஒரு 3000 இவென்ச்சுவலி 30,000 பேர்த்துக்கு இது ரீச் அவுட் பண்ண நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.